ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திரமோட வரிசை. இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட சிறப்புகள், அந்த நட்சத்திரத்துக்கு உரியவங்களுக்கு ஆனா நெய்வேத்தியம் என்ன, கோயில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்று நம்ம பார்க்கவிருப்பது உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்துல என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னா பல சிறப்புகள் இருக்கு. பொதுவா உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, பொதுவா நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அதாவது எதையுமே குறுக்கு வழியில செய்யக்கூடாது, நல்ல வழியில செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொய் அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு மனசுல அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பொய் இல்லாம குறுக்கு வழியில போகாம நேர் வழியில சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. நட்பு வட்டம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பொதுவா நண்பர்களிடத்துல கூட அதாவது பழகுறவங்க எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு முதன்மையா இருக்கும். நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிப்பாங்க. வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம யார்கிட்ட பழகினாலும் ஒரு ஆதாயம் இல்லாம பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகவும் சிறப்பான பண்புகளை கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எந்த கோயில், எந்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, திருவிடை வாசல் அப்படிங்கிற ஊர்ல இருக்க புண்ணிய கோடியப்பர் அப்படிங்கிற இறைவனை திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில் அதாவது உங்களால எப்பப்பெல்லாம் முடியுமோ, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தூரத்துல இருக்கவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு போறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கவங்க வருடத்திற்கு 1 முறை 2 முறை முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தராயணத்துல ஒரு தடவை, தட்சிணத்துல ஒரு தடவை நம்ம வந்துட்டு போகும்போது மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை நம்ம அடைய முடியும். இவங்களுக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் வழிபாடா இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த சர்க்கரை பொங்கலை எப்பப்பெல்லாம் முடியுமோ, அதாவது குறைந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி இல்லை அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 2 தடவை ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட செய்யலாம். செஞ்சு உங்க கையால செஞ்சு இந்த நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு வச்சு படைக்கணும். படைச்சு மத்தவங்களுக்கும் உங்க கையால கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடணும். அதே போல இந்த ஸ்தலமான இந்த புண்ணிய கோடியப்பர் திருவடை வாசல்ல இருக்கக்கூடிய இந்த புண்ணிய கோடியப்பர் ஸ்தலத்துக்கு சென்று வருவது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இந்த நெய்வேத்தியத்தை நீங்க உங்களால முடிஞ்சப்பெல்லாம் செஞ்சு இறைவனுக்கு படைங்க. இந்த நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சக்திகள் உண்டு. இதை நம்ம கையால செஞ்சு கொடுக்க நம்ம வாழ்க்கை சிறப்படையும். புண்ணிய கோடி அப்பரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி, வணக்கம்.